மகிழ்ச்சியான தமிழ் கதைகள். கதையின் தலைப்பு மாயக்குடையும் பறக்கும் ஆமையும். ஒரு அழகான ஏரிக்கரை. அங்கே சுட்டி என்ற ஆமை மெதுவாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. மேலே வானத்தில் பறவைகள் உற்சாகமாக பறப்பதை பார்த்து பெருமூச்சு விடுகிறது. எல்லா பறவைகளும் எவ்வளவு அழகா வானத்துல பறக்குதுங்க. எனக்கும் அது போல மேகங்களை தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இந்த கனமான ஓட்ட தூக்கிக்கிட்டு என்னால வேகமா நடக்க கூட முடியலையே. திடீரென பலத்த மழை பெய்கிறது. அப்போது ஒரு முதியவர் மழையில் நனைந்தபடி நடுக்கத்துடன் வருகிறார். சுட்டி ஆமை உடனே ஓடிச் சென்று அவரை தன் ஓட்டுக்கு அடியில் ஒதுங்கச் சொல்லி இடம் கொடுக்கிறது. ஐயா, இங்கே வந்து என் ஓட்டுக்கு அடியில ஒதுங்கிக்கோங்க, நீங்க மழையில நனைய வேண்டாம். மழை நின்றதும் அந்த முதியவர் ஒரு அழகான தேவதையாக மாறுகிறார். சுட்டியின் அன்பை பாராட்டி ஒரு சிறிய வண்ணமயமான குடையை அதன் கையில் கொடுக்கிறார். சுட்டி, உன்னுடைய அன்பான குணத்துக்காக இந்த மாயக்குடை உனக்கு பரிசு. இத நீ பிடிச்சுக்கிட்டு பரபர குட்டியேன்னு சொன்னா போதும், நீ நினைச்ச இடத்துக்கு பறக்கலாம். சுட்டி குடையை பிடித்ததும் அது ஒரு பாராசூட் போல விரிகிறது. சுட்டி மெல்ல மெல்ல வானத்தில் மிதக்கிறது. மேகங்களுக்கு நடுவில் ஜாலியாக விளையாடுகிறது. ஆஹா, நான் பறக்கிறேன், நான் பறக்கிறேன். மேகங்கள் எல்லாம் பஞ்சு மிட்டாய் மாதிரி எவ்வளவு மென்மையா இருக்கு. அப்போது மரத்தின் உச்சியில் இருக்கும் ஒரு கூட்டிலிருந்து ஒரு குட்டி குருவி தவறி கீழே விழுகிறது. அதை பார்த்த சுட்டி பயப்படாமல் தன் மாயக்குடையை திருப்பி கீழே வேகமாகச் சென்று அந்த குட்டி குருவியை தன் முதுகில் தாங்கிக் கொள்கிறது. பயப்படாத குட்டி குருவி, நான் உன்னை பிடிச்சிட்டேன். உன் சுட்டி ஆமை குருவியை காப்பாற்றி அதன் தாயிடம் ஒப்படைக்கிறது. காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் சுட்டியை பாராட்டுகின்றன. சுட்டி இப்போது வெறும் ஆமை மட்டுமல்ல, காட்டின் சூப்பர் ஹீரோ. நண்பர்களே, நமக்கு ஒரு திறமை கிடைத்தால் அதை சுயநலமா பயன்படுத்தாம அடுத்தவங்களுக்கு உதவ பயன்படுத்தணும். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. Thanks for watching. Subscribe my channel.